वंदे वृंदावनचरं वल्लवी जनवल्लभम् जयंती संभवं धाम वै जयंती विभूषणम् ரொம்ப மகோத்சவமாக மகோன்னதமாக யாதவா பெரிய மகாகாவிய உற்சவம் இப்ப ருக்மிணி கல்யாணத்தோட நடந்துட்டு இருக்கு. நம்ம போல தினந்தோறும் திருநாள் தான், தினந்தோறும் கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. ஒன்னா விசேஷமா தான் சேவிச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த ஒரு பிரக்ரியை இப்போ நடக்கக்கூடிய இந்த கல்யாணம் வந்து சுவாமி தேசிகன் எப்படி கல்யாணம் நடந்தது பெருமாளுக்கும் பிராட்டிக்கும்ன்றதை காமிச்சிருக்க. அந்த கல்யாண உற்சவத்தை தான் நாம இந்த நேரம் சேவிச்சோம். நம்ம இன்னைக்கு மூலபாராயணத்துல யாதவாபிரிய மகாகாவியத்தினுடைய மூலபாராயணத்துல இன்னைக்கு ருக்மிணி கல்யாணம் ஒரு சர்க்கம், ருக்மிணியினுடைய அவதாரம் ஒரு சாப்டர். ருக்மிணி எப்படி பிறந்தா, எப்படி வளர்ந்தா, எப்படி தவழ்ந்தா. நம்மளாம் கிருஷ்ணாவதார லீலைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ருக்மிணி அவதார லீலைகள் கேள்விப்பட்டிருக்கோமா? அதை சொன்னவர் உலகத்திலேயே சுவாமி தேசிகன் மட்டும்தான். ருக்மிணி அவள் நடந்தது, தவழ்ந்தது, வளர்ந்தது, அவளுக்கு பல்லு முளைச்சது, மறுபடியும் பல்லு விழுந்தது, அவன் அம்மா அவளுக்கு தலைவாரி விட்டது, இது அத்தனையும் சுவாமி வர்ணிக்கிறார். ஒரு சர்க்கம் முழுக்க பிராட்டியினுடைய அத்தியுதமான அவதார வைலட்சணமானது காமிக்கப்படும். ஆராய்ச்சின்னா அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு அடுத்தது உடனே பிராட்டியினுடைய திருக்கல்யாண வைபவத்தை சுவாமி வர்ணிக்கிறார். நேற்று சாயங்காலம் கூட சொன்னேன் நான் உபன்யாசத்துல. இன்னைக்கு கல்யாணம்ன்றதுல பேர்ல டபுக்கிட்ட பாண்டியானது தான் அதிகமா இருக்கு. டான்ஸ் ஆடுறது, குதிக்கிறது. இன்னைக்கு கல்யாணத்துல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டா, எல்லாரும்